இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 56ஆம் அதிகாரம் 3ஆம் திருவசனம். அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று மூவுரு இறைவன் பெருவிழா. பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, திரித்துவம். இறைவன் 3 ஆட்களாயிருந்தாலும் ஒரே ஒருவராய்தான் இருக்கிறார் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் நம்பிக்கை. நாம் விசுவசிப்பதும் அதுவே. என்று மூவொரு இறைவனிடம் செபியுங்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே எழுந்தருள்வார், உங்கள் மத்தியிலே தங்குவார். பிதாவும் சுதனும் உங்கள் பக்கங்களிலே இருந்து உங்களை காத்துக் கொள்வார்கள், வழிநடத்துவார்கள். சரி, தினமும் ஆண்டவராம் இயேசுவை தேடுகிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? ஜெபத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கை சத்ருவின், பிசாசின் கைகளுக்குள்ளாக போய்விடும். அவன் பலவிதமான போராட்டங்களை பல நபர்கள் வழியாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்களை இயேசுவை விட்டு விலகச் செய்து இயேசுவை மறக்க வைத்து பின் இறுதியில் எரிநரகத்திற்குள் கொண்டு போய் விடுவான். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். இன்றைய வசனம் என்ன கூறுகிறது கேட்போமா? அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உம்மையே நான் நம்பியிருப்பேன். பயமாக இருக்கிறதா? எதையும் நினைத்து கலங்காதீர்கள், எதையுமே யோசிக்காதீர்கள். ஆண்டவரே இயேசுவே, உம்மையே நம்பியிருக்கிறேன், நீங்கள்தான் என்னை நடத்த வேண்டும் ஏசப்பா என்று அவரிடமே ஒப்படைத்து விடுங்கள். ஆகவே எந்த காரியத்தையாவது, எந்த ஒரு மனிதரையாவது குறித்த ஒருவித பயம், எதிர்காலத்தை குறித்த கலக்கம், நம்பிக்கையற்ற நிலை, எப்படி நான் தனியாக இவற்றையெல்லாம் செய்து முடிப்பேன்? என்னை புரிந்து கொள்ள, எனக்கு உதவ, என்னை தேற்ற, நான் சோரும்போது தலை சாய்க்க ஒரு தோள் கூட எனக்கு இல்லையே என்று அஞ்சாதீர்கள், அழாதீர்கள். இயேசுவின் இரக்கம் நிறைந்த கண்களை உற்று நோக்குங்கள். பாடுபட்ட சிலுவையில் சாய்ந்திருக்கும் அவருடைய தலையை பாருங்கள், கண்களை பாருங்கள். அவரிடம் செபியுங்கள், இயேசுவை நம்புங்கள். அவரே சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி காரியத்தை வாய்க்க செய்வார். அனைத்து வல்லமையும் இரக்கமும் அவரிடம் உண்டு. சில நேரங்களில் குடும்பத்திலோ, உறவுகள் மத்தியிலோ, கணவன் மனைவி இடையோ, பணியிடத்திலோ, பிள்ளைகளாலோ, பெற்றோராலோ பாரம், பிரச்சனை, சமாளிக்க முடியாத சூழ்நிலை வரலாம். கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை வரும்போது என்னால் கூட ஜெபிக்க முடியாது. அப்போது ஒரு இரக்கத்தின் ஆண்டவரின் படம் என் வீட்டில் உண்டு. அவரையே உற்று நோக்கியபடி அமர்ந்திருப்பேன். கண்ணீர் தானாகவே வழிந்தோட உங்கள் உள்ளம் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு, இயேசுவின் மனதோடு ஏதோ பேசுவதை உங்களால் உணர முடியும் நண்பர்களே. இயேசு தன் கண்களின் இரக்கமும் இயேசுவின் தயவும் அளவில்லாத அன்பும் உங்களை நிரப்பும். அவரின் இரக்கம் நிறைந்த பார்வையினால், அஞ்சாதே மகளே, நான் இருக்கின்றேன், நான் பார்த்து கொள்வேன் என் மகனே, நீ கடந்து வருகின்ற பாதையின் வலி அது எனக்கு தெரியும். அது சீக்கிரமே உன்னை விட்டு விலகி போகும். அதுவரை உன் பாரத்தை என்மேல் வைத்துவிடு, கவலைப்படாதே, நிம்மதியாயிரு என்று உங்களை நோக்கி கூறுவது போல உங்களால் உணர முடியும். சில நிமிடங்களுக்கு பிறகு மனதில் மிக மிக தைரியம் பிறக்கும் பாருங்கள். அப்பா, அதற்கு விடையே கிடையாது. பலம் தோன்றும். பார்த்து கொள்ளலாம், எதுவும் தவறாய் போகாது என்ற பெரிய நம்பிக்கை உள்ளம் முழுவதும் பிறக்கும். அதை வைத்து திரும்ப ஓடுவீர்கள், உழைப்பீர்கள், காரியத்தை சாதிப்பீர்கள். இவன் இவ்வளவுதான், இவளோ வீழ்ந்து போனால் இந்த குடும்பத்தால் எழும்ப முடியாது என்று எண்ணிய நண்பர்கள் தலைநிமிர்ந்து உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்வையும் நீங்கள் இருக்கும் நிலையையும் காணுமாறு இயேசு செய்வார். அற்ப மனிதர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. இதை விசுவாசியுங்கள் நண்பர்களே. செபிக்கலாமா? இயேசுவே, என் எதிரிகளிடம் இருந்து என்னை தப்புவியும். அவர்களின் புரட்டுகிற சொற்களிடம் இருந்து என் மனதை காத்தருளும்.
கள்ளர்களின் திட்டங்களிலிருந்து என் கால்களை தப்புவியும். என் குடும்பத்தையும் எனக்கு உண்டான யாவற்றையும் நீரே காத்தருளும். அச்சம் எங்களை ஆட்கொள்ளும் நாளிலே உம்மையே நாங்கள் நம்பியிருக்க கற்றுத்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.